100 கிராம் மைதா, 50 கிராம் சர்க்கரை, 1 ஸ்பூன் நெய், ஒரு பிஞ்சு அளவு ஏலக்காய், ஒரு பிஞ்சு அளவு ஆப்ப சோடா. இந்த சுகரை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம மாவு எடுத்த கப்புலேயே இதில் அரை கப்புக்கு ஊற்றிக்கலாம். இந்த அளவு தண்ணி போதும். ஒரு பிஞ்சு அளவு உப்பு போட்டால் போதும். இந்த பிஞ்சு அளவு ஆப்ப சோடா, இந்த அளவுக்கு ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதை நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ மாவு கொட்டி கலக்கிடலாம். இந்த நெய் வந்து நம்ம சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது நல்லா எல்லாத்துலேயும் மில்ட் ஆகும். இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சா போட்டுக்கணும். பாருங்க, இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. மூடி நம்ம ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதான். தட்டு போட்டு மூடி. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம கரட்டிக்கலாம். பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் நல்லா கனமாக ஒட்டிக்கலாம். இந்த கனம் வந்தால் போதும். பாருங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ போட்டுக்கலாம். அப்படியே அள்ளி நம்ம போடக்கூடாது. கொஞ்சம் ஒன்று ஒன்றா போட்டால் தான் அது பிரிஞ்சு வரும் நல்லா. இல்லைன்னா அப்படியே மொத்தையாகிடும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். பாருங்கள், நல்லா வெள்ளையாக கிரிப்ஸியாக இருக்கும். அப்படியே எடுத்துலாம்.